பகவான் செய்த எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு தனி பெருமைகள் பல உண்டு. தன்னுடைய எளிமை அதை முழுவதுமாக காட்டிய அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணனான அவதாரம். சின்ன குழந்தைகளோடும் மாடு கன்றுகளோடும் பகவான் பழகி யாருக்கும் நான் எளியவன் சுலபன் என்று காட்டிக் கொடுத்தார். அதே போல இந்த அவதாரத்தில் மட்டும்தான் பிற்பட்டவர்களும் ஞானத்தை வளர்த்து கொண்டு பக்தியை அடைந்து உஜ்ஜீவனம் அடைவதற்காக கண்ணனே கீதாச்சாரியனாக இருந்து பகவத்கீதை என்கிற உயர்ந்த ஒரு சாஸ்திரத்தை நமக்கு உபதேசம் செய்தார். மற்ற எந்த அவதாரத்திலும் ஆச்சாரிய பதவியை பகவான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இந்த அவதாரத்தில்தான் அந்த சிறப்பு நிகழ்ந்தது. வேறு எந்த அவதாரத்திலும் இவ்வளவு தூரம் அனுபவிப்பதற்கு பகவான் லீலைகளை விளையாட்டுகளை செய்தது கிடையாது. மத்ஸ்யம் கூர்மம் வராகம் முதலான அவதாரங்கள் எல்லாம் மிக குறுகிய காலத்துக்குத்தான் இருந்தன. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக பகவான் அவதரித்தார். அது முடிந்தவுடனே திரும்பவும் வைகுந்தத்துக்கு சென்று விடுவார். ஆனால் 2 அவதாரங்கள், ஸ்ரீ ராமாவதாரம், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், இந்த 2இல் மட்டும்தான் நீண்ட காலம் இந்த உலகத்திலே பகவான் தங்கி இருந்தது. அந்த 2இலும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ராமன் பெருமைகள் பல உடையவர். ராமன் என்று சொன்னாலே அவரை 10 அடி தள்ளி வைத்து சிம்மாசனத்திலே அமர்த்தி வைத்து நாம் தள்ளியிருந்து அவரை வணங்க வேண்டும் என்றுதான் நமக்கு தோன்றும். ஆனால் கண்ணன் என்று சொன்னால் மிக நெருக்கமான குழந்தையாக நம்முடைய மடியிலே எடுத்து அமர்த்தி வைத்து கொண்டு கொஞ்சி விளையாட வேண்டும் என்கிற எண்ணம்தான் பொதுவாக ஒருவருக்கு தோன்றும். அதனால் இந்த 2 அவதாரங்களுக்குள்ளும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம்தான் மக்களோடு ஒருவனாக பகவான் பழகிய அவதாரம். இதை போல எத்தனையோ பெருமைகள் கண்ணனுக்கு இருக்கின்றன. அந்த கண்ணனுடைய பெருமையை எடுத்து சொல்ல வேண்டும். மிக உயர்ந்ததான ஒரு இதிகாசத்தை இயற்ற வேண்டும் என்று வியாசர் ஆசைப்பட்டார். வியாசர் என்பவர் சாதாரணமான ஒருவர் கிடையாது. பகவானுடைய அவதாரங்களுக்குள்ளே ஒருவராகவே கணக்கிடப்படுகிறார். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா என்று தினமும் வியாசருடைய பெருமையை சொல்லுகிறோம். விஷ்ணு ரூபாய, விஷ்ணுவே வியாசராக அவதரித்தாராம். வேதத்துக்கு எப்போதெல்லாம் ஒரு கஷ்டம் ஏற்படுகிறதோ அதை போக்கி கொடுப்பதற்காக பகவான் அவதரிப்பது என்பது வழக்கம். முதலில் மத்ஸ்யாவதாரம் செய்தபோது பிரம்மாவிடத்திலிருந்து சிலர் அசுரர்கள் வேதங்களை திருடிக் கொண்டு போனார்கள். அந்த வேதத்தை மீட்டு கொடுப்பதற்காகத்தான் மீனாக பகவான் அவதரித்தார். அது வேதம் என்கிற மூல கிரந்தம். அந்த நூலுக்கே ஆபத்து ஏற்பட்ட போது மத்ஸ்யமாக பிறந்தார். அதற்கு பிறகு பல யுகங்கள் கழிந்து துவாபர யுகத்தில் வேதத்துக்கு பலரும் தவறான பொருளை சொல்லத் தொடங்கினார்களாம். வேதத்தினுடைய பொருள் அது திருடப்படத் தொடங்கியது. அந்த சமயத்தில் தான் வியாசராக அவதரித்து வேதத்தினுடைய கருத்து இதுதான் என்று தெளிவாக நிலைநாட்டினார். அப்ப வேதம் என்கிற மூல நூலுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பகவான் அவதரித்தார். வேதத்தின் பொருளுக்கு ஆபத்து ஏற்படும் போதும் வியாசராக பிறந்தார். அவர் என்ன செய்தார்? அவர் இயற்றின நூல்கள் எவை என்று பார்த்தால் முதலில் வியாசர் என்கிற பெயரே அவருடைய கடமையை காட்டுகிறது. வியாசம்னு சொன்னால் பிரிப்பது என்று பொருள். வியாசருடைய காலத்துக்கு முன்னால் வேதங்கள் அனைத்தும் மொத்தமா ஒரே சொல் ராசியாக ஒரே நூலாகத்தான் இருந்தன. வியாசர் தான் அதை பிரித்து இது ரிக்வேதம், இது யஜுர்வேதம், இது சாமவேதம், இது அதர்வண வேதம், அதில் இந்தந்த பிரஷ்னங்கள் இருக்கின்றன, இத்தனை அணுவாக்கங்கள் இருக்கின்றன, இத்தனை பஞ்சாதிகள் இருக்கின்றன, இது அனைத்தையும் பிரித்து கொடுத்த பெருமை வியாசருக்குத்தான் சேரும்.
அதனால் தான் வியாசர் என்கிற பெயரே ஏற்பட்டது. அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணர் என்பதுதான். கண்ணனுக்கும் கிருஷ்ணன் என்று பெயர், வியாசருக்கும் கிருஷ்ணர் என்று பெயர். ஒரு தீவிலே அவதரித்தார். தீவுக்கு சம்ஸ்கிருதத்திலே த்வீபம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அதனால துவைபாயனர், கிருஷ்ண துவைபாயனர் என்று தெரிவிப்பார்கள். கிருஷ்ணர் என்று இயற்பெயர். வேதங்களையே பிரித்து கொடுத்தபடியாலே வியாசர் என்கிற பெயரை அடைந்தார். அதோடு நிறுத்தவில்லை. மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதம் என்கிற உயர்ந்த ஒரு நூலை அவர்தான் இயற்றினார். பாரத பஞ்சமோ வேதகா என்று தெரிவிப்பார்கள். 4 வேதங்கள் அனைவருமே அறிந்தவை. ருக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம் என்று சொல்லுகிறோம். இந்த 4க்கும் நிகராக 4 வேதங்களும் யாராலும் இயற்றப்பட்ட நூல்களே கிடையாது. எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடிய நூல்கள். அதுக்கு உற்பத்தியும் கிடையாது, அழிவும் கிடையாது. அபௌருஷேயம் என்று தெரிவிப்பார்கள். பொதுவா ஒரு நூல் என்று எடுத்துக்கொண்டால் யாரோ ஒருவரால் அது இயற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்ப பௌருஷேயம். இப்ப காளிதாசர் எத்தனையோ காவியங்களை இயற்றிருக்கிறார். எல்லாம் இயற்றப்பட்ட காவியங்கள் தான். ராமாயணம், மகாபாரதம் வால்மீகியாலும் வியாசராலும் இயற்றப்பட்ட காவியங்கள் தான். ஆனால் வேதங்கள் என்பவை என்றைக்குமே யாராலுமே இயற்றப்பட்டதே கிடையாது. பகவான் உலகங்களை எல்லாம் உண்டாக்குகிறார். தன்னுடைய உந்தி தாமரையில் பிரம்மாவை படைக்கிறார். படைத்தவுடனே அவருக்கு வேதங்களை உபதேசம் செய்கிறார். அதை கொண்டு பிரம்மா சிருஷ்டியை தொடர்ந்து செய்ய தொடங்குகிறார். பிரளயம் ஏற்படும் போதும் வேதம் அழிந்து போகாது. பகவானுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த முறை சிருஷ்டி செய்யும் போது இதே வேதத்தை இதே வரிசையில் பகவான் பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். அதைத்தான் வேதம் நித்தியம் நித்தியம் என்று சொல்லுகிறோம். நித்தியம் என்று சொன்னால் எப்போதுமே வேதத்தை யாரோ ஒருவர் ஓதிக்கொண்டே இருப்பார் என்று பொருள் கிடையாது. பிரளயம் ஏற்படும் போது அடியனும் கிடையாது, நீங்களும் கிடையாது, தேவர்களும் கிடையாது, பிரம்மாவும் கிடையாது. யாருமே இல்லாத பொழுதிலும் வேதம் பகவானுடைய மனசுல மட்டும் இருக்கும். அதற்கு பிறகு மறுபடியும் சிருஷ்டி தொடங்கும் பொழுது அதே வரிசை, இப்ப என்ன வரிசையில் வேதத்தை ஓதுகிறோமோ அதுல ஒரு அக்ஷரம் மாறாமல், ஒரு சொல்லினுடைய வரிசை மாறாமல் இதே போல பகவான் உபதேசிக்கிறார். அது வேதத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. ஆனால் மகாபாரதம் வியாசரால் இயற்றப்பட்ட நூலாக இருந்தாலும் கூட 5வது வேதம் என்று கொண்டாடப்படுகிறது. 4 வேதங்களிலும் என்னென்ன நல்ல கருத்துகள் சொல்லப்பட்டுள்ளனவோ அவை அனைத்தையும் மகாபாரதமும் காட்டுகிறதாம். பொதுவா 4 புருஷார்த்தங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா? அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த 4 விதமான புருஷார்த்தத்தை அடைய ஆசைப்படுபவர்களும் மகாபாரதத்தை படிக்கலாமாம். அதுல இல்லாத ஒரு அர்த்தமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், பாரதத்திலே தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு மேல வேற புராணத்துல தேடலாமா, வேறு ஒரு நூலில் தேடலாமா என்று யோசிக்கவே வேண்டாம். மகாபாரதத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படவில்லை என்றால் வேறு எத்தனை நூல்களை தேடினாலும் அப்படி ஒரு விஷயமே இருக்காதாம். மற்ற எல்லா நூல்களிலும் என்னென்ன சொல்லப்பட்டுள்ளதோ அது அனைத்தையும் தொகுத்து வியாசர் இந்த மகாபாரதத்திலே கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட இதிகாசம். ஸ்ரீ ராமாயணம் ஒரு இதிகாசம், மகாபாரதம் மற்றொரு கண். 2 கண்களை போல 2 ரிஷிகள் 2 இதிகாசங்களை கொடுத்தார்கள். அந்த மகாபாரதத்தையும் வியாசர் தான் இயற்றினார். அதற்கு மேலே பிரம்மசூத்திரங்கள் என்று ஒரு உயர்ந்த நூல். உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக பிரம்மசூத்திரம் என்கிற ஒரு நூலையும் இயற்றினார். இத்தனை நூல்களை இயற்றினும் வியாசருக்கு திருப்தியே ஏற்படவில்லையாம். ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில் குறை இருக்கிறது, நான் அடைய வேண்டிய பயனை இன்னும் அடைந்ததாக தெரியவில்லை என்று வருத்தத்தோடு தன்னுடைய ஆசிரமத்திலே வியாசர் அமர்ந்து கொண்டிருந்தார். நமக்கா யோசித்து பார்த்தாலே மலைப்பா இருக்கும். சுவாமி வேதங்களை பிரிச்சிருக்கார். மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகங்கள். நமக்கு ஒரு ஸ்லோகம் எழுதணும்னாலே எப்படி சா தூ எங்க என்ன வார்த்தையை போடுறதுன்னு தெரியல. 32 எழுத்துக்களை சேர்ந்து ஒரு ஸ்லோகம் எழுதுவதே இவ்வளவு கடினமாக இருக்கும் பொழுது 1.25 லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட ஒரு மகாபாரதத்தை வியாசர் இயற்றிவிட்டார். பிரம்மசூத்திரங்களை இயற்றிவிட்டார். இத்தனை செய்த பிறகும் திருப்தியே ஏற்படவில்லையாம். ஏதோ குறை இருக்கிறது என்று வியாசர் நினைத்து கொண்டிருந்தார்.
அந்த சமயம் பார்த்து நாரதர் வியாசரை சந்திப்பதற்காக ஆசிரமத்துக்கு வருகிறார். என்ன பெரியவரே, நீர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டு இன்னும் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீரே, என்ன வருத்தம், என்ன கவலை என்று நாரதர் கேட்கிறார். அப்ப வியாசர் சொல்றார், எதனமோ பெரிய காரியமெல்லாம் பண்ணிருக்கேன், ஆனாலும் இன்னும் பிரயோஜனத்தை அடைந்ததாக தெரியவில்லை. இன்னும் நாக்கு படைக்கப்பட்ட பயனை நான் அடையவில்லை. இந்த ஞானத்தை பகவான் எதற்கு கொடுத்தாரோ அதன் பயனை அடையவில்லை. ஏதோ குறை இருக்கிறது என்று வியாசர் நாரதரிடத்தில் தெரிவிக்கிறார். அப்ப நாரதர் பதில் சொன்னாராம், ஆமா, இந்த நாக்கு படைக்கப்பட்டது பகவானுடைய பெருமைகளை பேசுவதற்காக. நீரு நல்ல எண்ணத்தோடு தான் மகாபாரதத்தை இயற்ற தொடங்கினீர். என்ன எண்ணம்? கண்ணனுடைய பெருமையை சொல்ல வேண்டும். மகாபாரதத்துக்கு ஒரே குறிக்கோள் தான், கிருஷ்ணாவதாரத்தை நன்றாக வர்ணிக்க வேண்டும். இந்த குறிக்கோளோடு தான் வியாசர் தொடங்கினார். ஆனா தொடங்கின பொழுது அப்படியே வேற என்னென்னமோ விஷயங்களை எல்லாம் பேசத் தொடங்கி விட்டார். கௌரவர்களுடைய வம்சத்தில் தொடங்கி எப்படி பாரதம் ஆளப்பட்டது, எந்தெந்த அரசர்கள் இருந்தார்கள், எந்த ராஜாவுக்கும் சண்டை ஏற்பட்டது, யாருக்கும் யாருக்கும் காதல் ஏற்பட்டது, யார் யாருக்கு என்னென்ன குழந்தைகள் பிறந்தார்கள், இது அனைத்தையும் மகாபாரதத்துல வர்ணிக்கிறார். முக்கியமான கதை கண்ணனுடைய கதை. அது மொத்தமே ஒரு 10, 1000, 2000 ஸ்லோகங்கள் இருந்தால் மிச்சம் இருக்கிற 1,00,000 ஸ்லோகங்களுக்குள்ளே யார் யாரையோ பத்தி, அரசர்களை பத்தித்தானே பேசினார். வேடிக்கையா சொல்லுவா, மகாபாரதத்துக்கு ஒரு பெயர் உண்டு, பூசல் பட்டியல். எந்தெந்த ராஜாவுக்கு யாரோட யுத்தம் நடந்தது, என்ன காரணத்தினால யுத்தம் நடந்தது, யார் ஜெயித்தார்கள், யார் தோத்தார்கள், இதையே வர்ணித்து விட்டார். நாம ஒரு விஷயத்தை பேச வேண்டும், கோவிலுக்கு வருவோம், வந்த இடத்துல பகவானுடைய கதைகளைத்தான் பேச வேண்டும் என்று ஒரு வழக்கம் உண்டு. கண்ட விஷயங்கள், வீட்டு வம்பு, மற்ற ஊர்க்கதையெல்லாம் பேசக்கூடாது. வந்த இடத்துல கண்ணனை பத்தி பேச தொடங்கி விட்டு அதோடு தொட்டு 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 ஒரு 10 நிமிஷம் பேசினோம்னா நம்ம வீட்டுல மாமியார் மருமகள் என்ன நடக்கிறதோ அங்க போய் நின்றுடும். ஆரம்பித்தது கிருஷ்ண சரித்திரத்தில், எங்கேயோ போய் முடிக்கிறீரே, அரசியலுக்கு போய் தொழில்நுட்பத்துக்கு போய் உலகத்தையே அலசி விட்டு திரும்ப வந்துடுவோம். தொடங்கியது கிருஷ்ண சரித்திரத்தில் தான். ஆனா மனசு அதுல மட்டும் லயித்து நிற்காது, எங்கெங்கேயோ தொட்டு தொட்டு பேச்சு செல்லுகிறதல்லவா. அதை போல வியாசருக்கு கிருஷ்ண கதையை சொல்லுகிறேன் என்று தொடங்கினவர் கங்கை எப்படி உண்டானாள், கங்கைக்கும் சந்தனுவுக்கும் பீஷ்மர் எப்படி பிறந்தார், அவர் என்ன சபதம் எடுத்தார், சித்ராங்கதன், விசித்திர வீரியன், பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரர், அவர்களுடைய மகன்கள், அவர்களுடைய சந்ததிகள், இத்தனை கதையும் தேவையில்லாமல் எழுதினாரோ இல்லையோ. அதனால வியாசருக்கு இன்னும் வருத்தம் தீரவில்லை. அப்ப நாரதர் உபதேசம் பண்ணுகிறார், இதை விட்டுடு, இதுவரைக்கும் இயற்றப்பட்ட நூல் இயற்றப்பட்டதாகவே இருக்கட்டும், இப்ப மறுபடியும் ஒரு முறை பகவானை பற்றி மட்டும் பேச வேண்டும், அவனுடைய பக்தர்களின் பெருமையை மட்டும் பேச வேண்டும் என்கிற உறுதியோடு ஒரு புராணத்தை எழுத வேண்டும் என்று நாரதர் தான் ஊக்குவிக்கிறார். அதற்கு பிறகுதான் பாகவத புராணம் என்கிற உயர்ந்த புராணத்தையே வியாசர் இயற்றினாராம். அப்ப மகாபாரதம் இயற்றி அதில் திருப்தி அடையாமல் கண்ணனுடைய கதையையே பேச வேண்டும் என்கிற ஆசையோடு பாகவத புராணத்தை இயற்றினார். இதுல கண்ட பேச்சுகள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒவ்வொரு அவதாரமாக பகவானுடைய பெருமைகளை சொல்லுகிறார். அவர் எப்படி உலகத்தை படைக்கிறார், எப்படியெல்லாம் ரட்சிக்கிறார், பிரளயம் ஏற்படும் போது என்ன நடக்கிறது, இதுலயும் ராஜாக்களை பத்தி கதை இருக்கு, இதிலும் ரிஷிகளை பத்தி கதை இருக்கிறது. ஆனா எல்லாருமே பக்தர்கள். பக்தன் எப்படி வாழ வேண்டும், எல்லா விதத்திலும் பக்தர்கள் இருப்பார்களோ இல்லையோ. சின்ன குழந்தையும் பக்தனாக இருக்கலாம், நடுத்தர வயதில் இருப்பவரும் பக்தனா இருக்கலாம், வயதானவரும் பக்தனா இருக்கலாம், கிரகஸ்தனும் பக்தனா இருக்கலாம், பிரம்மச்சாரியும் பக்தனா இருக்கலாம், முற்றும் துறந்தவரான சந்நியாசியும் பக்தனாக இருக்கலாம். அப்ப எல்லாருக்கும் முன்னுதாகரணம் வேண்டுமே. குழந்தைக்கு முன்னுதாகரணம் துருவ சரித்திரம் சொல்றார், பிரகலாத சரித்திரம் சொல்றார், குழந்தைகள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கிரகஸ்தனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? எத்தனையோ அரசர்கள், பிருது மிகப்பெரிய அரசன், ராஜாவாக இருந்து கொண்டே சிறந்த பக்தனாக திகழ்ந்தான். அவன் கதையை பார்த்தோம்னால் நாமும் வாழ்க்கையில வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிறோம், வீட்டை நிர்வாகம் செய்கிறோம், இத்தனை பொறுப்புகள் இருக்கும் போதும் எப்படி பக்தனாக இருக்க வேண்டும்? அஜாமிளன் கதையை பார்த்தா நாம சங்கீர்த்தனம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பக்தனுடைய கதை, பகவானுடைய தொண்டர்கள் கதை எங்கெங்கு பார்க்கிறோமோ பார்த்தால் அவனுடைய தொண்டன்
எப்படி உலகத்தில் வாழ வேண்டும், தர்மத்தையும் இல்லறத்தையும் எப்படி சேர்த்து நடத்த வேண்டும், இது ஒவ்வொன்னுத்துக்கும் முன்னுதாகரணமாக பல பக்தர்களை பத்தி பேசுகிறார். தேவையில்லாத ஒரு கதை கூட பாகவதத்துல கிடையாது. இதை இயற்றின பிறகுதான் வியாசர் திருப்தி அடைந்தார் என்று பாகவதத்திலேயே சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட நூல். இந்த கலியுகத்தில் கண்ணன் பாகவதத்தின் வடிவமாகவே இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கண்ணன் துவாபர யுகத்தின் இறுதியில் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்ல போகிறார். போக வேண்டும் என்கிற முடிவையும் எடுத்து விட்டார். அப்ப கண்ணனுக்கு நெருக்கமான பக்தர் உத்தவர் என்று இருந்தார். அவர் ஓடி வரார். என்ன கண்ணா, புறப்பட்டு போக போகிறாயாமே, நீ செய்வது நியாயமே கிடையாது. எங்கள் மனதில் இவ்வளவு காதல் பக்தியை வளர்த்துவிட்டு திடீரென்று விட்டு போனால் என்ன செய்வது? இது கண்ணனுக்கே வழக்கம். முதல் 10 ஆண்டுகள் கோபிகைகளோடு ஆனந்தமா இருந்தார். நன்னா மனசுல காதலை வளர்த்தார். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பி போனவர் தான் திரும்ப கோகுலத்துக்கு போகவே இல்லை. அவர்களை சந்திக்கவே இல்லை. சரி, மதுரையிலேயாவது தொடர்ந்து இருந்தாரானால் அங்கு ஜராசந்தனுடைய தொல்லை அதிகமா இருக்குன்னு புறப்பட்டு அனைவரோடும் துவாரகைக்கு வந்து விட்டார். துவாரகையில நிரந்தரமா இருந்தாரானால் பாண்டவர்கள் அழைக்கிறார்கள்னு இந்திரபிரஸ்தத்துக்கு ஓடி போயிட்டார். அங்கேயாவது இருந்தாரா? குருக்ஷேத்திரத்துல யுத்தத்தை நடத்த வேண்டும்னு அங்க புறப்பட்டு போனார். யுத்தம் முடிந்து விட்டதே, இப்பவாவது இருக்கலாமானால் அவதாரத்தின் பயன் முடிந்து விட்டது, திரும்ப வைகுந்தத்துக்கு போறேன்னு பிராபாச கஷேத்திரத்துக்கு போய் சுத்தி ஒருத்தரும் கிடையாது. கண்ணன் பிறக்கும் போதும் யாருமே கூட கிடையாது, கொண்டாடவே இல்லை. இன்னைக்கு பாசுரம் ஆண்டாள் பாடுகிறாளே, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அவதாரம் செய்த கண்ணன் ஒளித்து வளர வேண்டிய தேவை என்ன? ராமாவதாரத்துல ஒளிந்தா வளர்ந்தார்? உலகத்துக்கே பிரகடமாக தெரியும். ராமன் பிறந்தார்னா கோசல தேசமே கொண்டாடுகிறது. ராமனுக்கு உபநயனம்னா ஊரே கூடி திரண்டு வருகிறது. புத்திரகாமேட்டி யாகத்துக்கு உலகமெங்கும் இருக்கும் அரசர்கள் எல்லாம் வந்தார்கள். இது ராமனுடைய பெருமை. ஆனா அப்படியே கிருஷ்ணாவதாரத்துல பாருங்க, சிறைச்சாலையில் இருட்டுக்கு நடுவிலே கண்ணன் பிறந்தான். ஒருத்தருக்கு கூட வசுதேவர் செய்தி கூட சொல்ல முடியாது. அடுத்து செய்தி சொல்லணும்னா 3வது மனுஷர் காவலம் தான் இருப்பார். அந்த சிறை காவலாளி கிட்ட சொன்னா நேர கம்சனுக்கு செய்தி போய்விடும். ஒருத்தரிடமும் சொல்ல முடியாது. அங்கிருந்து இரவோடு இரவாக கண்ணனை மாற்றி கோகுலத்துக்கு அழைத்து கொண்டு வந்து 10 வருஷம் கம்சன் வந்து கொன்று விடுவானோ என்கிற பயத்தில் ஒளிந்து வளர்ந்தாரோ இல்லையோ. இப்படி உலகத்துல எந்த அவதாரத்திலும் கேள்விப்பட்டது கிடையாது. அப்ப பிறக்கும் போதும் தனிமை. தாயார் தகப்பனாரை தவிர ஒருவருமே கண்ணனை பார்க்கவில்லை. புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போகும்போதும் தனிமை. ஜரா என்று ஒரு வேடன், அந்த வேடன் மட்டும்தான் கூட இருந்தார். 16,108 மனைவிமார்கள். ஒரு மனைவிக்கும் 10 குழந்தைகள். கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளவு பெரிய குடும்பஸ்தரான கண்ணன் மரணம் அடையும் போது ஒருத்தர் கூட பக்கத்துல கிடையாது. ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு, ஒரு மனைவி, யாருமே அருகில் கிடையாது. தனியா பிரபாசத்துக்கு போனார். தன்னுடைய தேரோட்டி தாருகன், அந்த தாருகனை கூட நீ புறப்பட்டு அர்ஜுனிடத்திலே செய்தி சொல்லு, நான் வைகுந்தத்துக்கு போய் 7 நாட்களுக்குள்ளே துவாரகை நகரமே அழிந்து போய்விடும், எல்லாரும் அங்கிருந்து வெளியேறி அழகான ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும், ரட்சிப்போடு இருக்க வேண்டும்னு சொல்லிவிட்டார். அப்ப யாருமே கிடையாது. தனியா புறப்பட்டு பகவான் வைகுந்தத்துக்கு போனார். இதுதான் கண்ணனுடைய சரித்திரம். எங்குமே தங்கினது கிடையாது. யாரோடும் தொடர்பை பல காலத்துக்கு நீட்டித்து வைத்துக் கொண்டதே கிடையாது. அவர் புறப்படும் போது உத்தவர் வந்து காலிலே விழுந்தார். கண்ணா, நாங்கள் உலக இன்பத்தில ஆனந்தமா இருந்தோம் அல்லவா? உன்னை பத்தியே தெரியாமல், கிருஷ்ணானுபவம் என்னதென்றே தெரிந்து கொள்ளாமல் இன்பமாக உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். நீ வந்து அதெல்லாம் தாழ்ந்த அனுபவம். என் அழகை பார், என் குணங்களை பார், என் சரித்திரத்தை பார், என் விளையாட்டுகளை பார் என்று எங்கள் புலன்களை எல்லாம் கவர்ந்து உன்னிடத்திலே இழுத்து கொண்டு விட்டாய். இப்ப உன்னிடத்தில் பக்தி பிறந்த பிறகு எங்களை விட்டுட்டு வைகுந்தத்துக்கு போறேன்னு சொன்னா இது எப்படி நியாயமாகும்? நீ போகக்கூடாது. துவத்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே. உன்னை விட்டு பிரிந்த பக்தர்கள் எப்படி வாழ்வார்கள்? நீ போகக்கூடாது என்று உத்தவர் பிரார்த்தித்தார். அப்ப பகவான் யோசித்தாராம், நான் புறப்பட்டு போய்தான் ஆகணும். ஆனா ஏதோ ஒரு வடிவத்தில் கலியுகத்தில் பக்தர்களுக்காக இருக்க வேண்டும். யோசித்தார். வியாசர் பாகவதம்னு உயர்ந்த புராணத்தை எழுதியிருக்கிறார். நான் என்னுடைய சக்தியோடு கூட இந்த நூலுக்குள்ளே பிரவேசித்து விடுகிறேன். யாரெல்லாம் பாகவத புத்தகத்தை வணங்குகிறார்களோ, அதை தலையாலே தாங்குகிறார்களோ, அதை படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, பகவானுடைய திருவடியை தலையில தாங்கினா புண்ணியம் தானே.
அவருடைய திருவடிகளை வாயால பாடினா புண்ணியம் தானே. அவர் திருவடிகளுக்கு என்னென்ன பெருமை உண்டோ அது அனைத்தும் இந்த பாகவத புராணத்துக்கு உண்டுன்னு தெரிவிப்பார்கள். மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. இந்த பாகவத புராணம் கலியுகத்தில் பகவானுடைய வடிவமாகவே கொண்டாடப்படுகிறது. அப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு பெருமை. அந்த கண்ணனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதே பாகவத புராணத்தை கொண்டுதான். அந்த பாகவத வடிவத்திலேயே கண்ணன் இந்த யுகத்தில் இருக்கிறார் என்பது மற்றொரு பெருமை.